ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் செல்வம் பரமேஸ்வரி. போன வாரம் நாங்கள் எங்கே போயிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா, திருத்தணி முருகர் கோவிலுக்கு தாங்க போயிருந்தோம். முருகன் கோவிலுக்கு போகிறதுக்கு ஒரு ஒரு முக்கியமான ஒரு ரீசன் இருக்குது. அதை வந்து வீடியோ முடிகிற எண்டில் சொல்கிறேன். காலையில் 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். 5 மணிக்கெலாம் இங்கே வேளச்சேரியிலேருந்து சென்ட்ரலுக்கு ட்ரெயின். சென்ட்ரல் போகாதே சிந்தாதிரிப்பேட்டை வரைக்கும் தான் போகும் ட்ரெயின். ஆனால் நாங்கள் வந்து கொஞ்சம் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் வந்து இங்கே வேளச்சேரியில் வர ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டோம். ஆனால் அங்கே வந்து சென்ட்ரலில் வந்து 6 மணிக்கெலாம் ட்ரெயின். 6 இங்கே மிஸ் பண்ணதுனால அங்கே வந்து 6 மணி ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டோம். அதனால் எங்களுக்கு 7 மணி ட்ரெயின் தான் கிடச்சிது. 7 மணிக்கு கிளம்பி அங்கே வந்து காலையில் ஒரு 10:30க்கெலாம் வந்து நாங்கள் வந்து கோயில் ரீச் ஆகிட்டோம். அப்புறம் வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் வந்து படி ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். படியில் ஏறிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் பின்னாடி வீடியோ எடுத்துகிட்டே இருந்தாங்க. ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. ஆனால் மேலே ஒரு ஜூஸ் கடை இருந்துச்சு. ஏதோ நம்ம குடிக்கிற மாதிரி லெமன் ஜூஸ் அந்த மாதிரி இல்லை. இது சோடான்னு சொன்னாங்க, கோலி சோடான்னு சொன்னாங்க. அதுலேயே வந்து நிறையா ஃப்ளேவர்ஸ்லாம் இருந்துச்சு. அதில் வந்து நான் வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் கேட்டேன். அவங்க வந்து இல்லைக்கா ஸ்ட்ராபெரி இல்லை, இது கொய்யா வேணால் இருக்குது அப்படின்னாங்க. சரி எனக்கு கொய்யா கொடுங்க. மற்றவங்க எல்லாருமே வந்து சித்தி, அம்மா, என்னோடய ஹஸ்பண்ட் எல்லாருமே வந்து மேங்கோ வாங்கிட்டாங்க. ஒரு நல்லா அது சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இது வரைக்கும் நான் குடித்ததில்ல, ஃபஸ்ட் டைம் குடித்தேன். அப்புறம் குடித்து முடிச்சுட்டு பாட்டில்லாம் வச்சுட்டு சேஞ்ச் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பும்போது ஒருத்தன் வந்தான் பாருங்கள், குறுக்கில் வந்து ஒரே இடிதான். அவ்வளோ நேரம் அவன் சும்மா இருந்துட்டு கரெக்டாக நான் கிராஸ் ஆகும்போது வந்து இடிச்சிட்டான். அப்புறம் மறுபடியும் வந்து படியேற வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏறிட்டே இருக்கோம். அது என்னவோ தெரில, வருஷம் நாங்கள் கண்டிப்பாக வந்து திருத்தணி முருகர் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவோம். ஜனவரி மாதம்தான் வந்துட்டு போனோம். அதுக்கப்புறம் நிறையா பொருளாக இருந்துச்சு. மலை இறங்கும் போது எல்லா பொருளும் வாங்கிக்கலாம், அந்த சிலைலாம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். எங்கே மலையிலேருந்து இறங்கி வரும்போது நடந்து வர சூழ்நிலையில் இருந்துச்சு. அந்த அளவுக்கு வெயில். நாங்கள் 6 மணி ட்ரெயினில் கொஞ்சம் சீக்கிரமாக வந்திருந்தோன்னா சீக்கிரமாக இறங்கிட்டு இருப்போம். செம்ம வெயில், நெருப்பு மிதிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு பரிகாரமே செஞ்சுட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு. செம்ம வெயில். அப்புறம் ஒரு வழியாக மேலே வந்துட்டோம். நிறைய கூட்டமாக இருந்துச்சு. அதனால் வந்து இந்த சிறப்பு தரிசனம் சொல்லுவாங்கள்ல, ஒரு ஆளுக்கு 100 ரூபா சொன்னாங்க. அந்த டிக்கெட் எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் வந்து கோயிலுக்குள்ளே என்ட்ராக ஆரம்பிச்சிட்டோம். எவ்வளோ ஒய்யாரமாக உட்காந்துருக்கு பாருங்கள். நிறையா இப்போ அர்ச்சனை பொருளாக எடுத்துகிட்டு வரும்போது குரங்கு வந்து எல்லாருக்கும் பிடிங்கிறது போல். அதில் வந்து தேங்காய் மட்டும் விட்டுட்டு மற்ற வாழைப்பழம் அது எல்லாமே சாப்பிட்ருது. அதே மாதிரி தான் பண்ணிச்சு. எங்கும் பொருளையும் பிடுங்கிடுச்சு. எங்கள் சித்தி தான் கையில் அர்ச்சனை வச்சுருந்தாங்க, பிடுங்கிடுச்சு. அதை பாருங்கள், அது எங்கள் கவர் தான். எங்கள் கவர்லேருந்து அது பிடுங்கிச்சு வந்து தரலான்னு அப்படியே முறைச்சி பார்த்து நிற்குது. எங்கள் சித்தி ஒரு பக்கம் இழுக்கிறாங்க, அது ஒரு பக்கம் இழுக்குது. அப்புறம் வந்து சாப்பிட்டுட்டு ஒரு வழியாக வந்து சாமியை பார்த்துட்டு கிளம்பிட்டோம்.